இந்தியாவில் தேசிய அதிவேக வழித்தடங்கள் மற்றும் பசுமை வழி சாலைகள் அமைக்கும் திட்டங்களில் மற்ற தென்னிந்திய மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்தங்கி உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தரவுகளின்படி தமிழ்நாட்டில் இதுவரை 361 கிலோமீட்டர் தொலைவிலான அதிவேக சாலை பணிகள் மட்டுமே நிறைவடைந்துள்ளன அல்லது கட்டுமானத்தில் உள்ளன. ஆனால் பக்கத்து மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் 893 கிலோமீட்டரும், கர்நாடகாவில் 579 கிலோமீட்டர் மற்றும் தெலுங்கானாவில் 501 கிலோமீட்டர் அளவுக்கு இத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் 161 கிலோமீட்டர் சாலைகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ள நிலையில் 200 கிலோமீட்டர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. பசுமை வழி சாலை திட்டங்கள் செயல்படுத்துவதில் நிலத்தை கையகப்படுத்துவதே மிகப்பெரிய சவாலாக இருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணைய உயரதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மத்திய அரசின் முழு ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இவற்றை விரைவாக செய்ய முடியும் என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பலத்த எதிர்ப்பு காரணமாக சென்னை சேலம் பசுமை வழி சாலை திட்டம் கைவிடப்பட்டதை இதற்கு உதாரணமாக குறிப்பிடலாம். தற்போது தமிழ்நாட்டில் 106 கிலோமீட்டர் தொலைவிலான பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ்வே, திருவள்ளூர் ஆந்திர எல்லை NH 716 சாலை, ராணிப்பேட்டை ஆந்திர எல்லை NH 40 சாலை மற்றும் மரக்காணம் புதுச்சேரி வழித்தட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது தவிர சித்தூர் தச்சூர் எக்ஸ்பிரஸ்வேயின் 52 கிலோமீட்டர் பகுதியும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. அடுத்த கட்டமாக சென்னை திருச்சி இடையே புதிய எக்ஸ்பிரஸ்வே அமைத்து அதை தூத்துக்குடி வரை நீட்டிக்கும் முன்மொழிவுகளும் NHAI வசம் உள்ளன. தேசிய அளவில் இத்திட்டங்களில் ராஜஸ்தான் முதல் இடத்திலும் பஞ்சாப் 2வது இடத்திலும் உள்ளன. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி மற்றும் சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்த நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல்களுக்கு தீர்வு கண்டு இதுபோன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என்பதே தொழில்துறையினரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.